லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தாலிபானில் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றியிருக்காங்க அப்படின்றத பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக குறிப்பிட்டதுனால முஸ்லீம்ஸ் பூரா கொஞ்சம் போகும். ஏன்னா அதை முஸ்லீம்ஸ்னு மென்ஷன் பண்ணேன்னா தாலிபான்ஸோட அந்த டாக்குமெண்டேஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா இஸ்லாமிக் சாரியா லா அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதனால நான் அப்படி மென்ஷன் சரி, அது உங்கள் மனசை புண்படுத்துதுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அது தாலிபான்ஸோட சட்டம், அது முஸ்லீமோட சட்டம் கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்துருந்துச்சுன்னா தாலிபான்ஸ் பண்ண தப்புக்கு எதுக்கு நீங்கள் மொத்த ரிலீஜியனையும் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் பெரும்பாலான கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா பொண்ணுங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போனா, பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா, பொண்ணுங்க யாரையும் பார்க்காம இருந்தா, பொண்ணுங்க ப்ரொடெக்டிவாவே இருந்திருந்தா கொல்கத்தால நடந்த சம்பவம் நடந்திருக்காது. இப்படிதான் சொல்றாங்க. ஆனா இப்ப கூட எவனும் அந்த பசங்க மேல தப்பு சொல்றானான்னு பாருங்க. பெத்தவங்க பசங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும், பசங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு அவங்க சொல்லி கொடுக்கணும், பசங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எவனுமே சொல்லல. திரும்ப அந்த விக்டிமையே பிளேம் பண்றாங்க. நீங்க வாழவே கூடாது, ப்ரொடெக்டிவாவே இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே கிடக்கணும், வெளியில வந்தா நீ செஞ்சிருவ அப்படித்தானே சொல்ல வர. கடைசி வரை அந்த தப்பு பண்றவங்க என்ன பண்ணணும், தப்பு பண்றவங்களை தப்பு பண்ண விடாம எப்படி தடுக்கணும், அதை பத்தி எல்லாம் பேச மாட்டியா. ஆனா அந்த பொண்ணுங்க அந்த தப்புல போய் மாட்டிடக்கூடாதுன்றத பத்தி மட்டும் பேசுவீங்க. நல்லா இருக்கடா உங்க நியாயம்.